கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம எல்லாருமே அதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்வேன். 99% வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. என்ன விஷயம்? ஆர்சிபினால குவாலிஃபை ஆக முடியாதா? எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய மேட்ச் எல்எஸ்ஜி தோத்துட்டாங்க. அதை பற்றி நான் கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் ராஜஸ்தான் குவாலிஃபை ஆன விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி எந்த மாதிரி குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிற நம்ம பேசியிருக்கேன். ஸோ சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தம்ப்நெயில் தான். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ரூசியலாக பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடு பயங்கரமாக இருக்கு. ஆர்சிபி வந்துட்டு பயங்கரமாக இருக்காங்க. ரெண்டு டீம்ல யாரோ ஒன்று ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிடுவாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. வேற எதுவும் கிடையாது, மழை தான். ஸோ மழை ஏகப்பட்ட ஆட்டத்தை மாற்றி இருக்குங்க. ஸோ போன வருஷம் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஃபைனலில் மழை வந்துச்சு. அந்த சீசன் ஃபுல்லாமே வராமல் ஃபைனலில் வந்துச்சு. சீசனில் இடையில ஏதோ ஒரு மேட்ச் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனலில் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஸோ அந்த ஓவர் ஆட்டம் எல்லாத்தையும் மாற்றி விடுச்சு. 5 ஓவர் போட்டியாக நடந்துச்சு. ஸோ அதில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, நமக்கு தெரியும், ஓகேவா? இந்த சீசன்லேயே ஒரு மேட்ச் வந்துட்டு மழை வந்துச்சு. அந்த மழை வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா ஜிடி வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. அண்ட் கேகேஆர் கம்ஃபர்டபுளாக ஒரு பாயிண்டோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே சின்ன சுவாமியில நடக்க போற பிரம்மாண்ட யுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாக் அவுட் கேமா இருக்கும். ஜெயிக்கிற டீம் உள்ள, அப்படியே தோத்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிக கம்மியான ஒரு மார்ஜின்ல தோத்தாங்கன்னா அவங்களும் உள்ள போறக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட செனாரியோஸ் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படியோ 18 ஓவர்ல ஜெயிச்சிருவாங்க, 10 ஓவர்ல ஜெயிச்சிருவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். மழை வரக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்களும் போய் கூகுள் சர்ச் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது இந்த வெதர் ரிப்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் போய் பாருங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த சனிக்கிழமை மேட்ச் நடக்கிற மே 18 அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான மழை அப்படிங்கிறது இருக்கு. பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 25% 30% வரைக்கும் 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கக்கூடிய பர்ஃபெக்டா அந்த டைம்ல பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவான ஒரு ரிப்போர்ட். ஸோ கண்டிப்பா வானிலை மாற்றம் இருக்கு, மழை வருதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மேபி 11 மணி வரைக்கும் பார்ப்பாங்க. 11:30 வரைக்கும் தான் ஐபிஎல்லோட மேக்ஸிமம் டைம். இதுக்குள்ள மழை நிக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓவர்ஸை கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ ஜெயிக்கிற டீம் யாரு, தோக்கிற டீம் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டா 15 பாயிண்டோட சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுல துளி கூட மாற்றம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பா ஹைதராபாத் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க கதையை விட்டு தள்ளுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 14 பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ ஜெயிக்கிற டீம் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சாதான் 14 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பாயிண்டை வாங்கிட்டு சிஎஸ்கே போயிடுவாங்க. இது செனாரியோ 1. இன்னொரு செனாரியோ எப்படி இருக்கு அப்படின்னா, மழை ஏதோ கொஞ்சம் நின்னுச்சு அப்படின்னா, அதாவது ஐபிஎல் டைமிங் என்ன அப்படின்னா அந்த 7:30 to 11 அவங்களுக்கு மழை நின்னுச்சுன்னா அங்கிருந்து கால்குலேட் பண்ணி 12 மணிக்கு மேட்ச் நடத்துவாங்க. ஆனா 11:30 மேலேயும் மழை வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்பவே முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இன்கேஸ் ஒரு 10 மணிக்குள்ள மழை நின்றுச்சு அப்படின்னா ஒரு 1 hour பக்கம் பிட்ச் ரெடி பண்ணுவாங்க. அந்த பிட்ச் ரெடி பண்ற டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஓவர்ஸ் அப்படிங்கிறது கம்மி பண்ணுவாங்க. ஒரு 10 ஓவர் மேட்சாவோ ஒரு 8 ஓவர் மேட்சாவோ நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். இல்ல கொஞ்சம் சீக்கிரமாவே 9 மணிக்குள்ள நின்றுச்சுன்னா 16 ஓவர் மேட்சா நடக்கிறதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்தா போட்டி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம மறுபடியும் மழை வரக்கூடாது. மழை வந்தா மறுபடியும் கெடுத்து அந்த 1 பாயிண்ட் மட்டும் கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ எப்படியோ மே 18 மிகப்பெரிய மழைக்கு வாய்ப்புங்க. ஸோ ஏதோ ஒன்று கடவுள் புண்ணியத்தால இத்தனை பேர் வேண்டிட்டு இருக்கோம், அந்த மேட்ச்ல நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா தான் இருக்கும். மேட்ச் ஃபுல்லாக நடந்தா பார்க்கலாம். ஆனால் மழை நீங்க போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு புதன்கிழமை இப்பவும் பெங்களூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் ஹெவி ரெயின் இருக்கு, வெள்ளிக்கிழமையும் இருக்கு. ஆனா இந்த வாரத்திலேயே இல்லாத அளவுக்கு சனிக்கிழமை ஹெவி ரெயின். அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா 12 மணி வரைக்கும் தட்டி எடுக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய மாற்றம் காத்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது? ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மறுபடியும் ஒரு ஹார்ட் பிரேக் நடக்க போதா? சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கவலையே பட தேவையில்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவங்க தோத்தாலும் கம்மி மார்ஜின்ல ஜெயிச்சாலும் உள்ள போயிடுவாங்க, மழை வந்தாலும் உள்ள போயிடுவாங்க. ஸோ மேட்ச் பெட்டரா விளையாண்டு ஜெயிச்சாலும் உள்ள போயிடுவாங்க. அவங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. தோக்கிறது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு நெகட்டிவ். ஆனா ஆர்சிபிக்கு அப்படி இல்லை. ஜெயிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஓவருக்குள்ள முடிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க சேஸ் பண்ற மாதிரி இருந்தா இவ்வளவு ஓவருக்குள்ள சுருட்டணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏகப்பட்ட மூமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ மழை வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் தான் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வேண்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு டக்குன்னு
ஒரு மேட்ச் வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஸோ நியூசிலாந்து நினைக்கிறேன், நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் நடக்கும். ஸோ அவங்களுக்கு மலையில கண்டம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு அந்த சீசன் என்ன ஒரு ஸ்குவாடா இருப்பாங்க, இருக்கிறதுலே பெட்டரான ஸ்குவாடு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் மழை வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓவர்ஸ் கம்மி பண்ணி நியூசிலாந்து வின் பண்ணி உள்ளே போயிடுவாங்க, கிரவுண்டில் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.